போஸ்ட்மார்டம் அவங்க எப்படி இது அனுமதி இல்லாம, பெற்றோருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த அறுவையை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, அதுலயும் எங்களுக்கு சந்தேகம் வருது. கடந்த 7ஆம் தேதி இது பண்ணி 8ஆம் தேதி இறந்த பின்னால, இன்னைக்கு தேதி 11. இத்தனை நாட்களாக அந்த பாடி அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லூரி நிர்வாகத்துல அரசோ அல்லது மற்ற மற்ற அமைப்புகளோ பேச்சுவார்த்தைக்கோ அல்லது அதிகாரிகளோ முன்முயற்சி எடுக்கலை என்பது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. அது கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு இந்த அரசு சார்பாக நாங்கள் ஏண்டா வாக்களித்தோம் என்ற வெட்கப்படுகின்ற அளவிற்கு இந்த திராவிடர் மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் தொல்லையை மிகைப்படுத்தி திசை திருப்பி மடைமாற்றம் செய்து என்று மக்களை திசை திருப்புகின்ற காலகட்டத்தில் இந்த சேது பாஸ்கரா கல்லூரி நிர்வாகம் இவ்வளவு பெரிய அலட்சிய போக்கை ஏற்படுத்தி அங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு நிதர்சனமான ஒரு உரிமையை பெற்றுத்தர மறுத்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த கல்லூரி மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை மற்ற மற்ற மாணவிகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது இப்போது நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயமாக இருக்கிறது. சாதாரண போக்குவரத்து சாலையிலே போகின்றதோ அல்லது முற்கு சந்தையிலேயோ சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்க சொல்லுகின்ற காவல்துறை இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள காவல், அதாவது ஒரு என்னது சிசிடிவி கேமரா இல்லை, அது வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது எந்த வகையில் உண்மை, அது எதுக்கு சாதகமாகவோ பாதகமாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியல. அவசியம் ஒரு இத்தனை மாணவிகள் படிக்கின்ற இடத்துல நிச்சயமாக அது இருபாலர் கல்லூரின்னு நினைக்கிறேன். அப்படின்ற பொழுது நிச்சயமாக ஒரு யூபிஎஸ்சியோ ஒரு அசம்பதம் நடப்பதற்கு ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு தடுப்பு நடவடிக்கைக்காக இந்த கல்லூரி நிர்வாகம் அந்த சிசிடிவியை வச்சிருக்கணும். ஆனால் அதை வைக்க தவறி இருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றது. தொடர்ந்து இந்த சேது பாஸ்கரா கல்லூரியினுடைய விடுதிக்கு